ஹாய் கைஸ், திருப்பி நம்ம ஒரு வீடியோவில் வந்து நேற்று நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம நேற்று போட்ட வீடியோ இம்பார்ட்டன்ட் ரீசன் எதுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா இவ்வளோ டிலே ஆகி வந்திருக்குது. அதாவது வேறு எந்த யூடியூபரும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எக்ஸப்ட் வந்து ஒருத்தர் மட்டும் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, வேறு எந்த ஆளும் பண்ணல. ஆனால் நம்மளும் வந்து நம்மளோட பங்குக்குன்னு ஒரு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நான் லிங்க் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பாராமல் இருங்க. ஆனால் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துருங்க. அதாவது இதை நேற்று தான் லான்ச் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நேற்று லான்ச் பண்ணேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேயா புரிஞ்சா? ஓகே. நம்ம இது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அது குதிக்கிறப்பவே இந்த மாதிரி அடிக்கவே மாட்டேங்கிங்க. யாரையா நீங்கள் குதிக்கிறப்பவே எல்லாரையும் காலி பண்ணுறீங்க. என்ன கொடுமை சார் இது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி யூடியூப் எப்படி சார் கில் கிடைக்கும்? இப்போ ஏடபிள்யூஎம் எடுக்கிறோம், மண்டையில் செதறோம். அவன் இனிமையோட மண்டை செதறி விட்டு அவன் அழுது அவன் குடும்பத்துக்காக கெஞ்சி எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ரியாலிட்டி. வந்து அவன் நம்ம மண்டையை பிறந்து போவான். அதுதான் ரியாலிட்டி, வேறு வழி இல்லை. ஆனால் அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். எப்பயுமே தரமான ஃபன்னியான கண்டென்ட்டை கொடுப்போம் என்று சொல்கிறேன். எங்கே தம்பி வரீங்க? என்ன தம்பி? ஏன் தம்பி வாலில் உரசுற? என்ன சொன்னக்கா? கிளியக்கா என்னக்கா? நீ கிள்ளியெல்லாம் வச்சுட்டு ஓடாமல் என்னக்கா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோங்கலாம் வைக்க மாட்டேடா. கிள்ளிக்கு அசிங்கப்பட்டு விட்டியே. என்ன கொடுமை இதுண்ணா? இது கிள்ளி எப்படியாவது தெரியுமா? கிள்ளிக்கு அசிங்கப்பட்டு செத்து போயிடுவா. அந்தளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்க நீ. இதெல்லாம் இந்த காலத்துக்கு பசங்களுக்குலாம் என்ன புரியும்? நானே ஒரு 2K கிட் தான். அதனால் வந்துட்டு ப்ரோ நீ ரொம்ப ஓடா பேசுகிறேன்னா சொல்லக்கூடாது. நானே ஒரு 2K கிட் தான். எனக்கே தெரியாது அப்போயா. இப்போ போய் அடிக்கிற வேண்டிதான். எங்கே இருக்காங்க அம்மையா? நாமத்தை போட்டு அப்படியே போயிட வேண்டியதான். இது அப்படியே ஓடி போயிட வேண்டியதான். எங்கே இருக்க நம்ம கெல்லி? நம்ம செத்து போயிட்டாங்க போல். இதுதான் கெல்லியை வச்சு ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். புரியுதான்? அவ்வளோ நேரத்தை வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்காம வந்துருங்கன்னா ப்ரோ எங்கன்னா பார்க்க டைம்லாம். ஸோ சிம்பிள் ஷார்ட் ஃபார்மு. அதாவது கேமை வந்துட்டு இந்தமாரி 2GB 3GB ஃபோனுக்கெலாம் ஆப்டமைஸ் பண்ணணும். இந்த ஆப்டமைஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் இந்த ஆப்டமைசேஷனுக்கு இவ்வளோ நேரம் வந்து என்னது ஒரு 5% ஆஃப் ரீசன் தான். மொத்தம் 100% வீடியோ 100% ரீசன் தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோ தான் போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம 6 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் கம்மியான ஃப்ரேமில் நம்ம எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. கம்மியாக ஃப்ரேமில் எடுத்தால் அவங்க வந்து பார்க்குறீங்க. 18 வீடியோலாம் போட்டால் எவனுமே உட்காந்து பார்க்கவே மாட்டேங்கிங்க. எவனாச்சும் ஒருத்தன் உட்காந்து பார்க்குறேன். இழிச்சவன் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஐயோ இழிச்சவன் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும். ஏன்னா தம்பி வந்து பயப்படியா ப்ரோ? நானே ஒரு மொக்க பிள்ளையாக தான் போய் என்ன போய் எனக்கு நம்மளாம் மச்சூர் பண்ணுற பற்றிங்களா? சரியான ஆளை விடணும். நம்மளாம் ஒரு ஆளாக மதிச்சு இப்படி பண்ணுறாங்கல்ல. எங்கே இருக்காங்க இந்த சொல்கிறோம்க்கா? அடி ஆய் சூப்பர். ஒரு நாக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி விட்டாச்சு. என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கும் தெரியல. நம்ம டீம்மேட்டு நாக் பண்ணிட்டாங்களா? என்ன கொடுமை சார் இது. இந்த வாட்டி கிள்ளியக்க ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கல. ஸோ நம்ம திட்டினதால வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு திருடிட்டாங்க போல். என்னப்பா நீ அடிக்க கூட தரல. இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அடித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படி என்று நான் சொல்கிறேன். ஓசிக்கில் சோறு மாதிரி ஓசிக்கில்னு நம்ம டீம்மேட்லாம் நம்ம அடித்து கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் எப்போ தான் அவனுக்கு கரீனாக்காரன் என்ன கொடுக்க போகிறான்னு தெரியல. நம்ம ஒரு 124 கொடுத்துருப்போம். ஓசிக்கில் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? அரே பாஸ் என்ன பாஸ்? விஜயகாந்த் செத்து போயிட்டார். அவர் எவ்வளோ ஐக்கானிக்கான இருந்தமே அசிங்க பற்றி சொல்கிறியா பாஸ்? இதை என்ன கேட்டால் விஜயகாந்த்க்கே அசிங்கமாக இருக்கதா? எடிட்டர் வாய் மூடி கடையா காண்டி விட்டுட்ருப்பான்.
அதாவது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல்லாம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. மேலே எனக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு வந்துட்டு இப்போ எடிட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அதனால தான் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. கடைசியில் வந்துட்டு நான் வந்து உங்களை அடித்து பிடிச்சி கேட்டதால் வந்துட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டீங்க. இதுதான் பயம்தான் வந்து வாழ்க்கை. மிச்சம்னா பயத்தால் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது எடிட்டர் வாய மூடி கிடையாடா, கண்ட்ரோலில் நான் வந்து பேசணும். இந்த மாதிரி உள்ளே நின்றப்பனா நான் எப்படி வந்துட்டு எடிட்டர்ஸ் எப்படி ஃபன் ஆக்குறது? சரி பண்ணணுமா வேண்டாமா? ஐயோ, நீ எடிட் பண்ணி தான் வேறு வழி இல்லை. சரி அமைதியாகவே இருக்கும், உங்கள் வழிக்கு நான் வரேன். இங்கே பாருங்களா நான் எந்த நிலைமையில மாட்டியிருக்கேன்னு. எடிட்டர் கிடைக்காம கண்டவை கிட்ட தான் போய் கண்டவை என்னையே திட்டுறான். சேனல் ஓனர்லாம் எடிட் பண்ணுறவனுக்கு தான் மரியாதை அதிகமாக போச்சு. என்ன கொடுமை இதெல்லாம். அதற்கு பிறகு இந்த வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து விட்டது. ஸோ முடிந்து விட்டு நம்ம எத்தனை டேமேஜ் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தே ஆகணும். நம்ம எத்தனை கஷ்டப்பட்டு 278 டேமேஜ் கொடுத்து இந்த மாதிரி அசால்ட் ஆக்கிட்டீங்களாடா. டூ வேஸ்ட். பை கைஸ். அசிங்கமாக